உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய நிஅமத்து, மௌலிதுக்குரிய ஆதாரங்கள் சரியா. ரசூல் அங்க பெரிய நியமத் இந்த குர்ஆன். அடுத்து வம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ், உமது இறைவனுடைய அருளை என்ன செய்யுங்க, நீங்க பேசுங்க. எனவே ரசூலுல்லாஹ் ஒரு நியமத்து, அந்த அடிப்படையில் மௌலிதுல நாங்க என்ன செய்றோம், அந்த நியமத்தை பேசுறோம். இது மௌலிதுக்கு ஆதாரம். அடுத்தது வபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்கள். ரசூலுல்லாஹ் என்னது, அல்லாஹ்வுடைய அருள். எனவே அதை வச்சு நாங்க என்ன செய்றோம், சந்தோஷப்படுகிறோம். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நாம் உமக்கு உலகத்தாருக்கு ரஹ்மத்தா, உம்மை நாம் உலகத்தாருக்கு ரஹ்மத்தாக என்று அனுப்பவில்லை. அப்ப ரசூலுல்லாஹ் ரஹ்மத்தானே, எனவே ரஹமத்தை வச்சு சந்தோஷப்படுங்க அல்லாஹ் தஆலா சொல்ற, நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். 4 குர்ஆன் வசனம். இந்த 4 குர்ஆன் வசனம் நாங்க நடைமுறைப்படுத்துறோம். நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஒரு நாள் சந்தோஷப்படுறீங்க, நாங்க 365 நாள் இன்ஷாஅல்லாஹ். விளங்கிட்டா? சந்தோஷப்படுறேன்டா என்ன, அன்றைக்கு மீட்டிங் போட்டு மேடை அடிச்சு வகாபிகளை ஏசி சாப்பாடு கொடுத்து லைட்டை போட்டா சந்தோஷப்படுறது, அது நீங்க சந்தோஷமாகிறீங்க. விளங்கிட்டானே? சந்தோஷப்படுவதென்றால் ஒரு முஃமினுக்குரிய ஓர்டர் இது. வபிதாலிக ஃபல்யஃப்ரஹ், வபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, சந்தோஷப்படட்டும், நிஅமத்தை வெளிக்காட்டட்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கோர் அருட்கொடை என்பதை ஒரு முஃமின் தன் வாயால், எழுத்தால், செயலால், எல்லா விஷயங்களாலும் வெளிக்காட்டினார் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் என்பதை புரிந்து கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு நிஅமத் என்பதை புரிந்து கொள்வார். ஒரு இஸ்லாமிய சட்டத்தை ரசூலுல்லாஹ் தாராங்க, அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. முகமதுடைய காட்டுமிராண்டி சட்டம், நஊது பில்லாஹி மின்ஹா. அப்படி மேற்கத்திய சொன்னனே இல்லை, நபி அவர்கள் நிஅமத்தாக வந்தவர்கள், ரஹமத்தாக வந்தவர்கள், அப்படியெல்லாம் ஒரு சட்டம் அல்ல இது என்று அந்த சட்டத்துடைய சிறப்பம்சத்தை நீங்க சொன்னீங்கன்னா நபி அவர்கள் நிஅமத் என்பதற்கு போராடுகிறீர்கள். இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லிம், முஸ்லிம்களுடைய அப்பாவித்தனம் என்று சொல்லி நபி அவர்களுக்கு எதிராக மோசமான படம் வந்த நேரத்தில் உஸ்தாத் அப்துல்லா ஜமாலிக்கும் பீஸ் இல்ல, சபானா ஜாஹிக்கும் இல்ல, ஒரு தறி கொண்டுக்கும் இல்ல. யாருக்கு இருக்குது? நிறைய போராட்டத்தை இந்த களத்தில் சந்தித்தவர்கள், குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவர்கள். காரணம் உப்பு அதுல தான் எங்களுக்கு. அதனால உடனே அதுக்கு எதிராக பேசி நபியுடைய தூய்மையை நிரூபிக்க முயற்சிக்கின்றவர்கள் அவர்கள். ஷியாக்களை மனதார அளவில் கட்டுமையாக யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ அவர்களெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தம தோழர்களையும் கடுமையாக விரும்புவார்கள், அவர்களை கடுமையாக விரும்புவார்கள். நான் நபி அவர்களை நாங்கள் எப்படியெல்லாம் நியமத்தாக மதிக்கிறோம், பின்பற்றுதல் என்ற டாபிக் ஒரு சைட்ல வச்சுட்டு இன்னும் வேற என்ன வகையிலெல்லாம் நாங்கள் நபி அவர்கள் நியமத் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு பட்டியல் போட்டு பேசுவதாக இருந்தால் 100க்கும் மேற்பட்ட செய்திகளை இங்கே சொல்ல முடியும். விளங்கிட்டா? இதுல டேட் வந்திருக்குதா, ரபியுல் அவ்வல்ல பிறந்த நாளை கொண்டாடுறதுதான் இந்த சந்தோஷம் என்று வந்திருக்குதா? நாங்க கேட்கறது அதுதான். இல்ல இதுதான் எங்கள்கிட்ட உள்ள ஆதாரம், எங்களுக்கு உங்களுக்குள்ள அதோட பேச்சு முடிஞ்சுது. விவாதமே இல்லையே, இதுதான் எங்களுக்குள்ள ஆதாரம், டேட் வரலையே, அப்ப முடிஞ்சுது. நாங்க அதை பத்தி அக்கங்களை பேசுகிறேன். ஏடா இதுல டேட் இல்ல, அது இல்லை, ஆனா அவங்களுக்கே விளங்கும் இதுல வெயிட் இல்லை, அவ்வளவு பெரிய ஆதாரம் அப்படின்ற வெயிட் இல்லைன்றது அவங்களுக்கே விளங்கும். அன்புள்ள சகோதரர்களே, அவங்களுக்கே விளங்குதுன்றதை பின்னால சொல்லுவோம். அடுத்தது 3 கவிதைகளை சொன்னார். 3 கவிதைகளை. ஒன்று சுனனு திர்மிதியில 3616வது இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை இது கண்டிக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து தோழர்கள் இது கண்டிக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்றவருடைய, ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற சிறப்பை பேசிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வராங்க. வந்த உடனேயே நீங்க சொன்னதெல்லாம் சரி, அதே போன்று அலா அன ஹபீபுல்லாஹ் வலா ஃபக்ர், நான் அல்லாஹ்வுக்கு நேசத்துக்குரியவன், ஹபீபுல்லாஹ் பெருமை எதுவும் இல்லை, நேசத்துக்குரியவன் என ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பாத்தீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னது ஹபீபுல்லாஹ்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப பாராட்டணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வை பாராட்டலாம், ஹபீபுல்லாஹ்னு பாராட்டலாம். இதான் மௌலூதுக்கு ஆதாரம். வணங்கிட்டா? சுனனு திர்மிதியில இந்த செய்தி ஆதாரபூர்வமானதே வச்சுக்கங்களே, இந்த செய்தி ஆதாரபூர்வமானதே வச்சுக்கண்டா கூட இதுல மௌலூதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? ஹபீபுல்லாஹ்னு சொல்லலாம்னு ஆதாரம் இருக்கு. நாங்க வானமண்டா சொல்றோம், இதையும் விட நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். விளங்கிட்டா? அது மாத்திரமல்ல, ரஹீக்குல் மக்தூம், விளங்கிட்டா? அதாவது இந்த ரஹீக்குல் மக்தூம் என அந்த சொல்ல வச்சு நாம எடுத்த அந்த புத்தகம் எல்லார்ட்டையும் இருக்குது. ரசூலுல்லாஹோட வரலாறு சொல்லக்கூடிய புத்தகம். நீங்க ரசூலுல்லாஹோட வரலாறை எதை வச்சுக்கிறீங்க? அப்துர் ரஹீம் அவராக எழுதின புத்தகத்தை தவிர வேற ஏதாவது புத்தகம் ரசூலுல்லாஹோட வரலாறு உலகத்துக்கு கொடுத்துக்கிறீங்களா? இன்னைக்கு அத்தனை மொழிகளை அட்டிச்சு ரசூலுல்லாஹோட வரலாறை தெரிய வைக்கிறதுக்கு ஃப்ரீயாக இஷ்யூ பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அது பொய்யான வரலாறு ஆகி அதுல ஒன்றை காட்ட முடியுமா? பொய்யான செய்தி, ஆதாரபூர்வம் இல்லாத இஸ்னாதேற்ற செய்திகள் இருக்கலாம். பொய்யாக கட்டின ஏதாவது செய்திகள் இருக்குதா? எதுவுமே இல்லை. அப்ப என்ன விளங்கணும்னா, ஹபீபுல்லாஹ்னு பாராட்டக்கூடாது நாங்க என்ன செய்யல, சொல்லல. இந்த செய்தியை சொன்னார். இரண்டாவது, ரசூலுல்லாஹோட கவிஞர்களுடைய 3 பேரை சொன்னார். அப்துல்லா இப்னு ரவாஹா, ஹஸ்ஸான் இப்னு சாபித், அதே போன்று காப் இப்னு சுஹைர். இந்த 3 பேர் ரசூலுல்லாஹ்வை கவிதை படித்திருக்கிறார்கள் அப்படின்னாங்க. கவிதை படிக்க நாங்க கூடாதுன்னு சொன்னா தான் அந்த செய்திகளை என்ன செய்யணும், சொல்லணும். ரசூலுல்லாஹ்வை பத்தி அழகான முறையில் கவிதை படிக்கலாம். யாரெல்லாம் நீங்க
விரும்பினீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்களை பத்தி ஒரு நல்ல கவிதை சிறுக்கெல்லாம் எழுதிட்டாங்க. இந்த அடுத்த இன்னொரு வெள்ளிக்கிழமை ஒதுக்கி அதை இங்கே வாசிக்கிறோம் நாங்கள். விளங்கிட்டு அந்த கவிதையை வாசிச்சு கருத்து சொல்லி விளக்கம் சொல்றோம். எங்களுக்கு அது எந்த பிரச்சனை, உங்களுக்கு அதை ஃப்ரீயா இந்த மக்களுக்கு மொழிபெயர்த்து இஷ்யூ பண்ணணும் பொறுப்பு தந்தீங்கன்னா அதை நாங்கள் செய்வோம். அதை மக்களுக்கு விளங்கப்படுத்தணும் சொன்னா அதையும் செய்வோம். அதுல எங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை. ரசூலுல்லாஹ்களை நாங்கள் தலைமையில் கொண்டு நேசிக்கிறோம். எங்களுக்கு பிரச்சனை, நீங்க இப்ப ஹஸ்ஸான் பின் சாபித்ர கவிதையை வாசிக்கிறீங்க மீலாது விழால, அப்துல்லா இப்னு ரவாஹோட கவிதையை வாசிக்கிறீங்க. அவர் படிச்சாரா இல்லையா? அதை படிக்க வேண்டியதானே. ஒரு மீலாது விழால வாசிப்பீங்களா? வாசிக்கல. அது மாத்திரமல்ல, வேற யாரு? கஅப் இப்னு சுஹைர், கஅப் இப்னு சுஹைருடைய கவிதை பானத் சுஆத் என்று சொல்றது, அது பலகீனமான செய்தி. அந்த கவிதை வாசிக்கிறீங்களா? வாசிக்கல. இதுவரைக்கும் நடந்த மீலாதுல பானத் சுஆத் வாசிக்கிறீங்களா? இல்ல. ஹஸ்ஸான் பின் சாபித்ர வாசிங்களா? அதை வாசிச்சா வரவேற்றிருக்க, அந்த கவிதையை வரவேற்றிப்போம். அவ்வளவு தௌஹீதை சொல்லக்கூடிய அழகான ஒரு கவிதை. சரி, அப்படி சொல்லிட்டு இந்த 3 செய்தியை சொன்னாரு. இல்ல அப்துல்லா இப்னு முரண்பாடல அப்துல்லா இப்னு ரவாஹோட செய்தி புகாரில 1155வது இலக்கத்துல வருது. ஹஸ்ஸான் பின் சாபித்ர செய்தி முஸ்லிம்ல 6550 என்ற இலக்கத்துல வருது. அதே போல கஅப் இப்னு சுஹைர் செய்தி முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம்ல 6477வது இலக்கத்துல வருது. இதுல கடைசி செய்தி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய செய்தி. என்னதாக இருந்தாலும் இது போன்ற நிறைய கவிதை செய்திகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சார்பாக கவிதை படித்த செய்திகள் நிறையவே இருக்கின்றன. அந்த செய்திகளை நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் இப்போ ஏற்றுக்கொள்கிறோம். உங்களுக்காக நிராகரிக்கல. அந்த கவிதையை படிக்கணும்னு சொல்றோம். உங்களை விட, அதாவது சவுதி அரேபியாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பாக கட்டப்பட்ட கவிதையில் உங்களுக்கு 1000க்கு மேல என்ன செய்யலாம், உங்களுக்கு காட்டலாம், புக்காக காட்டலாம். வகாபியல் விளங்கிட்டானே. அப்ப நாங்க அதுல எல்லாம் என்ன செய்யல, முரண்படவில்லை. நாங்க என்ன சொல்றோம் என்று சொன்னால் மீலாதுக்கு ஆதாரம் கேட்கிறோம், அவ்வளவுதான். மௌலிதுக்கு இந்த கொண்டாட்டத்துக்கு இந்த ரபியுல் அவ்வல்ல இந்த 12 நாளை குறித்து கொண்டாடுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறோம் வழியே, வேற ஒன்றும் சொல்லலை. மீலாதால் ஏற்படும் பிரயோசனங்கள் அப்படின்னு 3 விஷயம் சொன்னார். மீலாதால் ஏற்படும் அல்லாஹ்வுடைய உறுதிப்படுத்தல் கிடைக்கும். காரணம் என்ன தெரியுமா? ஹஸ்ஸான் பின் சாபித் கவிதை படிச்ச நேரத்தில் அல்லாஹு தாலா உங்களை உறுதிப்படுத்துவான். பிர்ரூஹில் குதுஸ், தூய்மையான அந்த உயிரை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு உங்களை உறுதிப்படுத்துவான். அந்த உறுதி கிடைக்கும். எல்லா நபி தோழர்களுக்கு இது கிடைச்சிருக்குமா அப்படி என்றாரு. மறந்து வச்சோன்னாரு. அதை விளங்கிட்டா நாங்க கேட்கிறாப்பாங்க மௌலூத் ஓதலையா? எல்லா நபித்தோழருக்கு மௌலூத் ஓதினா 3 பிரயோசனம்ன்றாரு, உறுதி கிடைக்கும் என்றாரு. எல்லா நபித்தோழருக்கு இது கிடைக்குமா? ஹஸ்ஸான் பின் சாபித்துக்கு கிடைச்சிக்கின்றாரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? அபூபக்கர் மௌலூத் ஓதல்ல, உமர் ஓதல்ல, உஸ்மான் ஓதல்ல, ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் உள்ள அலி ரலியல்லாஹு எத்தனையோ நபித்தோழர்கள் ஓதவில்லை, அவங்களுக்கு உறுதி கிடைக்கவில்லை. விளங்கிட்டா? அந்த உறுதியை நாங்கள் சொல்லவில்லை. அப்படின்னா அது எந்த உறுதியை அங்கேயே சொல்லிக்கணும். விளங்கிட்டா? இதுக்கு பிறகு சொல்லி சரி வராது. அடுத்த என்ன கேளுங்க. அடுத்த இன்னொரு பிரயோஜனம் என்ன தெரியுமா? வஃபீனா, அதாவது எனக்குரிய கூலி நாளை, எங்களுக்குரிய கூலி நாளை மறுமையில் கிடைக்கும். மௌலித் ஓதுவதனால் மறுமையில் கூலி கிடைக்கும். இது ஒரு வாதமாக இருக்கிறேன். மௌலுத் இபாதத்தண்டா மறுமையில கூலி கிடைக்குதான் போகுது. மௌலித் ஓதுவதனால் மறுமையில் கூலி கிடைக்கும். இது 2வது பிரயோசனம். அதே போல இன்னொரு செய்தி சொன்னாரு. சுனன் இப்னு மாஜால 1899வது இலக்கம். மௌலிதுக்குரிய ஆதாரத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவோட ஒரு பகுதியால போய் கொண்டிருக்கிறாங்க. சில சிறுமிகள் என்ன செய்யறாங்க, ஒரு பாட்டு படிக்கிறாங்க. என்ன பாட்டு தெரியுமா? அதாவது நஹ்னு ஜவாரி மின் பனி நஜ்ஜாரியா ஹப்பதா முஹம்மதும் மின் ஜாரி ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு யஅலமு இன்னி லா உஹிப்புகுன்ன. இந்த கவிதை படிச்ச உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உங்களை அல்லாஹ்வின் மீது ஆணையாக விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நபி அவர்களுடைய விருப்பம் கிடைக்கும். நபி அவர்களுடைய விருப்பம் கிடைக்கும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை உண்மையாக விரும்புகின்றவர்களாக இருந்தால் உங்களை பின்பற்ற சொல்லுங்கள், அல்லாஹ் விரும்புவான். கவிதை படிச்சவா கிடைக்கும். விளங்கிட்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிதை படிச்சதுக்காக சொல்லல, அவங்க பனு நஜ்ஜார் கோத்திரத்தினர்கள், நான் உங்களை விரும்புகிறேன்னு சொன்னாங்க. அதை சொன்ன கவிதை படிச்சதுக்காக சொன்னாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாரு, அதுக்கு ஒரு விளக்கம் என்ன செய்தார், சொன்னார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, மௌலூதுக்குரிய இன்னொரு ஆதாரம், 6வது ஆதாரமாக சொன்னார். மதாலிபுல் ஆலியால வரக்கூடிய செய்தி 3824வது இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், ஹயாத்தி கைருன் லக்கும் துஹத்திஸூன வ யுஹத்திஸு லக்கும் வ மௌத்தி கைருன் லக்கும். ஏண்ட வாழ்வும் உங்களுக்கு நல்லது, ஏண்ட மரணமும் உங்களுக்கு நல்லது. ரசூலுல்லாஹ் வாழ்றது நல்லதுதான், ரசூலுல்லாஹ்வோட மரணமும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, சொன்னாங்க. அதாவது பெண்கள் பகுதியில் கொஞ்சம் கூடுதலாக சத்தம் போகிற மாதிரி இருக்குதாம். கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னு சொன்னால் நன்றாக இருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கு கேட்கக்கூடியவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது, வாழ்வு நல்லது, மரணமும் நல்லது என்று சொன்னாங்களா. கைருன் லக்கும் துரது அலைய அமாலுக்கும், உங்களோட அமல்கள்லாம் இந்த மரணத்துக்கு பின்னால் ஒவ்வொன்றா காட்டப்படும். இவர் தொழுதாரு, இவர் நோம்பு பிடிச்சிக்கிறாரு, இவர் ஜக்காத்து கொடுத்துக்கிறாரு, இந்த அமல்கள்லாம் காட்டப்படும் அப்படி என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஃபமா கான மின் ஹஸனத்தின் ஹமித்துல்லாஹ் அலைஹி, எதெல்லாம் நலவாக இருக்கிறதோ அதையெல்லாம் நான் அல்லாஹ்வை புகழ்வேன்.
வமா கான மின் ஷைஇன் இஸ்தக்ஃபர்துல்லாஹு லக்கும், எதெல்லாம் பாவமாக இருக்கிறதோ அதற்கெல்லாம் நான் உங்களுக்கு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்ங்களுக்கு மௌத்துக்கு பின்னால இந்த மாதிரி நன்மைகளை எடுத்து காட்டப்படுகிறது. இது மீலாதுக்கு ஆதாரமா எடுத்து காட்டப்படுதுன்னே வைங்களேன். இது மீலாதுக்கு எப்படி ஆதாரமாகும்? எடுத்து காட்டப்பட்ட தொழுகைக்கு ஆதாரமாகும், நோம்புக்கு ஆதாரம், நோம்பு எல்லாம் எடுத்து காட்டப்படுதுன்னு அர்த்தம். மீலாதுக்கு ஆதாரமாகாது. அடுத்து இந்த செய்தி பலகீனமான செய்தி. அதுல என்னது, அதாவது ஜஸ்ர் இப்னு ஃபர்கத் என்ற பலகீனமான ஒரு வராரு. ரெண்டாவது இது எந்த நபித்தோழர் அறிவிச்சார்ந்த செய்தி அதுல இல்ல. ஆனா உங்களுக்கு இலகுவாக கேட்கக்கூடிய சகோதரர்களும் புரிஞ்சு கொடுத்துக்கு ஒரு இலகுவா ஒரு செய்தி சொல்றேன். ரசூலுல்லாஹ்ங்களுக்கு மௌத்துக்கு பிறகு அமல்களாம் எடுத்து காட்டப்பட மாட்டாது. அவங்களுக்கு எந்த விஷயமும் மௌத்துக்கு பிறகு இங்க உலகத்துல நடக்கிறது தெரியாது. எண்ணத்துக்குரிய ஆதாரமாக சஹீஹுல் புகாரியில் 4625வது இலக்கத்திலே பதியப்பட்ட செய்தி. நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், நான் தான் என்னது வ இன்ன அவ்வலல் ஹலாயிகி அலா வ இன்ன அவ்வலல் ஹலாயிகி யுக்ஸா யௌமல் கியாமத்தி இப்ராஹிம். நாளை மறுமையில முதல் ட்ரெஸ் போடப்படும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அலா வ இன்னஹு யுஜாஉ பிரிஜாலின் மின் உம்மத்தி ஃபயுഖது பிஹிம் ذات الشمال. சில மக்கள் என்ற உம்மத்திலிருந்து கொண்டுட்டு வருவாங்க, அவங்கள புடிச்சு இழுப்ப இட செய்தால் பிடிச்சி எடுப்பாங்க. ஃபகூலு யா ரப்பி உஸைஹாபி, நான் சொல்லுவேன், யா அல்லாஹ் எனது தோழர்கள் அவங்கள எல்லாம் பிடிச்சி எடுக்கிறீங்களே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபயுகால் சொல்லப்படும், இன்னக லா தத்ரி மா அஹ்தது பஅதக், முஹம்மதே உங்களுக்கு பின்னால என்னென்னதெல்லாம் உருவாக்கினான்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அமல்லாம் எடுத்து காட்டப்பட்டா தெரிஞ்சிக்குமா இல்லையா? முஹம்மதே அவர்கள் உங்களுக்கு பின்னால் என்னென்னதை உருவாக்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது சொல்லப்படும். மலக்குமார்கள் அல்லது அல்லாஹ் நேரடியா என்ன செய்வான் அது சொல்லுவான்னா, அப்ப ரசூலுல்லாஹ்ங்களுக்கு தெரியாத செய்த புகார்ல வருதா இல்லையா? இந்த ஹதீஸை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா இல்லையா? அப்ப தெரியாது என்னது, அப்ப உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. இல்லையே எனக்கு அமல்லாம் எடுத்து காட்டப்பட்டுச்சேன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நான் சொல்லுவேன், ஃபஅகூலு கமா காலல் அப்து சாலிஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது போல சொல்லுவேன். வகுன்து அலைஹிம் ஷஹீதம் மா தும்து ஃபீஹிம், யா அல்லாஹ் நான் அவங்கள இருக்கிற டைம் எல்லாம் பார்த்துக்கிட்டு சாட்சியாளனாக இருந்தேன். ஃபலம்மா தவஃபைதனி, நீ என்னை மரணிக்க செய்த பொழுது குன்த அன்தர் ரகீப அலைஹிம், நீதான் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தாய். வ அன்த அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், நீ எல்லா விஷயத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்க கூடியவன். உடனே சொல்லப்படும், நபியே முஹம்மதே இன்னஹா உலா இலம் யஸாலு முர்த்ததீன் அலா அகாபிஹிம் முன்து ஃபரத்தஹும், நீ அவர்களை பிரிந்த காலத்திலிருந்து அவர்கள் முர்த்ததுகளாக மாறிக்கொண்டே இருந்தார்கள் என்று சில தோழர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்படும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இது தெளிவா விளங்குதா இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் என்னது, இப்ப இவ்வளவு பேர் சொன்னார் தானே, நான் இந்த ஆதாரமெல்லாம் தொகுத்து எடுத்து அவர் நம்பர் பக்கமெல்லாம் சொல்லல. இந்த இவ்வளவு செய்திகளையும் மௌலிதுக்கு ஏதாவது ஆதாரம் சொன்னாரா? எந்த ஆதாரமும் சொல்லல. இப்ப இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான செய்தி, அதாவது அண்மையாக இந்த ஊர் சகோதரர்கள் தான் அதை என்ன செஞ்சாங்க, போட்டு கொண்டிருந்தாங்க இணையதளங்கள்ல. அதாவது முகமது தாஹிர் அல் காதிரி என்ற ஒரு பாகிஸ்தான் மார்க்க அறிஞர், தரிகாவை சேர்ந்தவர், அவர் ஒரு பயான்ல பேசுறாரு. அவர்களுக்கு உண்மையிலே ஆதாரம் இல்லைன்றதுக்கான ஆதாரத்தை பாருங்க. பயான் அவர் பேசிட்டு, நபி அவர்கள் மீலாது கொண்டாடியதற்கு ஆதாரம் உண்டா அப்படின்னு கேட்கப்பட்ட உடனே, ஆதாரம் இருந்தா ஏற்கனவே இருந்திருந்தா ஏற்படுற சந்தோஷமும் வித்தியாசத்தையும் பாருங்க. அப்ப அவர் புத்தகத்தை எடுத்து, எஸ் இங்கிலீஷ்ல நடக்குது, என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கிறது என்று அல்லாஹு அக்பர் என்றாங்க எல்லாரும். அது இன்றைக்கு தான் முதலா நம்ம என்ன செய்ய போறோம், இந்த ஆதாரத்தை கேட்க போறோம். இப்ப நான் உங்கள்கிட்ட பயம் பண்றேன், கபறுகள் உயர்த்தி கட்டப்படக்கூடாது என்பதற்கு ஆதாரம் உண்டா நீ கேட்குறீங்க. நான் ஆதாரம் அல்லாஹு அக்பர் யாரா சொல்லுவோமா? நாங்க தான் அந்த ஹதீஸை வளமையா கேட்டு வரமே, அதான் நிறைய இருக்குது. அல்லாஹு அக்பர் எல்லாரும் ஃபுல் சந்தோஷம். அப்ப நம்ம இவ்வளவு நாள் இந்த வசனங்கள்லாம் எடுத்துக்கவே தேவையில்லை, இந்த இருக்கிற நேரடியான்ற மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த வீடியோ கிளிப்ல அது இங்க நடந்தாலும் வீடியோ பாகிஸ்தான்ல அல்ல இப்படியோ ஒரு பொய்யோன்ற சொல்றாங்க தெரியுமா? நபி அவர்கள் தனது பிறந்த நாளில் குர்பானி கொடுத்து அறுத்து அவரே மக்களுக்கெல்லாம் பங்கிட்டார்கள். எங்களுக்கு என்னது இப்படி ஒரு செய்தி இருக்குதா? ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இருந்தா சுயூத்தி இமாமுக்கு வழங்கல? சுயூத்தி இமாம் தானே, விறகா பாம்பாடெல்லாம் பார்க்க மாட்டாரு. பெரிய ஒரு அறிஞராக இருந்தாலும் தேவைக்கு எல்லா ஆதாரங்களும் கொண்டு வருவாரு. அவருக்கு ஒரு பாத்திலுக்கான ஆதாரம் மிஸ் ஆகும் சொல்ல இயலாது, அந்த அளவுக்குள்ள ஒரு ஆள். அவரே இதை எப்படி சொல்லல என்று தேடி பார்த்தா என்ன செய்தி தெரியுமா? அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஹக்கில 19273 இலக்கத்தில் வருது, நபி அவர்கள் தான் வயது அடைந்த பின்னால், நபித்துவம் கிடைச்ச பின்னால அக்க அன்னஃப்ஸிஹி பஅதன் நுபுவா, நபித்துவம் கிடைத்த பின்னால் தனக்கு அகீகா கொடுத்தார்கள் அப்படின்னு செய்தி வருது. இதை கொண்டு போய் இவ்வளவுதான், அதுல மேலதிகமா கூட்டி குறைச்சலாம் இல்ல, பிறந்த நாளில் ஆடறுத்து குர்பானி கொடுத்தார்கள். அல்லாஹ் அக்பர்ன்றாங்க எல்லாரும். பாவம் அந்த மக்கள் வேணா. அப்படி ஒரு தாஹிர் அல் காதிரி என்ற ஒரு அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பிரபல்யம் எடுத்திருக்கக்கூடியவர். இந்த செய்தி சஹீஹா இருந்தாலும் பரவாயில்ல, பைஹக்கில
அதாவது பதிவு செய்துட்டு இமாம் அப்துர் ரஸாக் அவங்க சொல்றாங்க, இன்னமா தரக்கு அப்துல்லா இப்னு முஹர்ரர் லிஹாலி ஹாதல் ஹதீஸ். இவர்ட்ட இந்த அறிவிப்பே அப்துல்லா இப்னு முஹர்ரர் என்ற ஆள் வாரார் இதுல. இவருடைய அறிவிப்பே எடுக்கப்படாதுன்னு விட்டத்துக்கு காரணமே இந்த ஹதீஸ் தான்டார். இவருடைய அறிவிப்பை இதுக்கு போல என்ன செய்யக்கூடாது, எடுக்கப்படாத அறிஞர்கள் விட்டதற்கு காரணமே இந்த ஹதீஸ் தான் என்று சொன்னார். இவ்வளவு பெரிய ஒரு பொய்ய உஸ்தாத் அப்துல்லா ஜமாலி அவங்க சொல்லல, ஆனா முகமது தாஹிர் அல் காதிரி சொன்னாரு. இந்த ஃபேஸ்புக்ல சில சகோதரர் தத்தளிச்சு கட்டிக்கிறாங்க, இவ்வளவு பெரிய ஆதாரத்தை கொண்டு வந்து வரலாற்றில் முதல் முறையாண்டெல்லாம் போட்டிருந்தாங்க, இந்த ஆதாரம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது ஒரு தவறான செய்தி. இந்த நேரத்தில் மௌலுதை பற்றி ஒரு செய்தியை நான் சொல்லிக் கொள்ள வேண்டும். இமாம் சுயூத்தி அவர்கள் இருக்கிறாங்களே, இவர் மௌலிது சம்பந்தமாக, அதாவது சுயூத்தி இமாமை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவங்க மிக 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 கூடுதலாக முன்னிறுத்தி ஆதாரம் காட்டக்கூடிய ஒரு அறிஞர். இந்த இமாம் சுயூத்தி அவர்கள் ஹுஸ்னுல் மக்சித் அதே என்னது, அதாவது பி அமலில் மௌலித் அப்படி என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதுறாரு. இந்த புத்தகத்தை அவங்க மௌலிதுக்கு ஆதாரமான ஒரு புத்தகமா நிறைய சொல்லுவாங்க. ஆனா அந்த புத்தகத்துல சொன்ன சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்றேன். அவர்களுக்கு வேணும்னா இது ஆதாரமா இருக்கலாம், எங்களுக்கு என்னன்னு பாருங்க. 6ஆம் பக்கத்துல சொல்றாரு, 6ஆம் பக்கத்துல அவர்கிட்ட மௌலிதை பற்றி கேட்கப்பட்ட நேரத்தில், இந்தி அன்ன அஸ்ல அமலில் மௌலித் அல்லதி ஹுவ இஜ்திமாஉன் நாசி வ கிராஅத்து மா தயஸ்ஸர மினல் குர்ஆனி வ ரிவாயத்துல் அக்பாரில் வாரித ஃபி மப்தஇ அம்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மா வகா ஃபி மௌலிதிஹி மினல் ஆயாத்தி ثم يمد لهم سمات يأكلونه وينصرفون من غير زيادة على ذلك هو من البدع الحسنة التي يصاب عليها صاحبها لما فيه من تعليم قدر النبي صلى الله عليه وسلم. ஏன் சொல்றேன்டா, அந்த வார்த்தை பதிஞ்சிரணும், நம்ம எதுவும் கூட்டல குறைக்கல எடுத்துக்காக என்ன சொல்றேன். அதாவது மௌலித் என்றால் என்னை பொறுத்தவரை அவர் மௌலித முதலா வர இருக்கிறார். மக்கள் எல்லாம் ஒன்று கூடி குர்ஆன் ஓதி, நல்லா கேட்டுங்க, மக்கள் எல்லாம் ஒன்று கூடி குர்ஆன் ஓதி நபி அவர்களுடைய ஆரம்பம், வரலாறு, அவருடைய பிறப்பின் போது நடந்த அதிசயங்கள் இதெல்லாத்தையும் சொல்லி அதுக்கு பின்னால ஒரு விரிப்பு வச்சு அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து, இதுக்கு மேலாக ஒன்றும் செய்யாமல் செய்யப்படுகின்ற மௌலித் இருக்கிறதே, நல்லா விளங்கிக்கணும். இதுல மௌலிது அந்த அந்த கவிதை படிக்கிற வரல, அது வரல, இந்த மௌலித் இருக்கிறது, ஒன்று கூட்டுறது, குர்ஆன் ஓதுறது, நபியோட வரலாறு சொல்றது, விரிச்சு மக்களுக்கு எல்லாம் சாப்பாடு வச்சு, இதுக்கு அங்கே ஒன்றும் கூட்டாம எழுப்பிட்டு போறது, பூ போடுறது, லைட்டு போடுறது, டைல்ஸ் கதைகளுக்கு பின்னால் விளங்கிட்டா அது போடுறது, இது போடுறது, இதெல்லாம் இல்லாம திரும்பி போவது இருக்கிறது, இது நல்ல பிதுஅத்துக்களில் ஒன்று, இது நல்ல பிதுஅத்துக்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொல்றாரு. இதை முதலா இந்த நல்ல பிதுஅத்தை யார் உருவாக்கினார் தெரியுமா? நல்லா கேளுங்க. இமாம் சுயூத்தி 6ஆம் பக்கத்துல சொல்றாரு, அவ்வளு மன் அஹ்தஸ ஃபிஅல ذلك சாஹிபு இர்பில். இதை முதலா உருவாக்கினவர் ஈராக்கில் இருக்கக்கூடிய, இந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய இர்பில் பிரதேசத்துடைய மன்னர், 6ஆம் நூற்றாண்டு. அவர் தான் இதை முதலாக இந்த மௌலிதை உருவாக்கினாரு. இமாம் சுயூத்தி சொல்றாரா, நாங்கெல்லாம் சொல்லல. அவ்வளு மன் அஹ்தஸஹு, இதை முதலாக உருவாக்கினவர் சாஹிபு இர்பில் அல் மலிக் அல் முதஃபர் அபு சயீத் கூக்பரி, கூக்பரி இப்னு ஸைனுத்தீன் அலி இப்னு புக்திகீன். கூக்பரி என்ற மன்னர் தான் செஞ்சாரு, இதை உருவாக்கினார், அவர் தான் முதலாக உருவாக்கினாரு அப்படி என்று சொல்லிட்டு இவர் அந்த நிகழ்ச்சியில் என்னதெல்லாம் செய்வார் தெரியுமா? டான்ஸ் ஆடுவாரு. இமாம் சுயூத்தி சொல்றாரு, வளைட்டா ஒயர் குசூன மஅஹும், வளைட்டா அவர்களோடு சேர்ந்து டான்ஸ் ஆடுவாரு, அவங்களோட இசைகளுக்கெல்லாம் சேவம் எடுப்பாரு, சாப்பாடு அடிப்பாரு, இதெல்லாம் நடக்கும். ஆனா மௌலித் அவர் சொல்றாரு இதெல்லாம் பிழையா இருந்தால் அந்த ஆரம்பம் சரி, எது நான் சொன்ன பெஸ்ட் கேட்டகரி இதுக்குள்ள வந்திருந்தால் அது சரி. ஆனா முதலாவது உருவாக்கினவர் யாரு? அவ்வளு மன் அஹ்தஸஹு அல் மலிக் சாஹிபு இர்பில் அல் முதஃபர் அல் மலிக்குல் முதஃபர் கூக்புரி, வளைதானே, இவர் தான் முதலாக உருவாக்கினார். இமாம் சுயூத்தி சொல்றாரா இல்லையான்னு கேளுங்க. இது திட்ட தெளிவாக இமாம் சுயூத்தியே ஹுஸ்னுல் மக்சித் பி அமலில் மௌலித் என்ற புத்தகத்தில் 6ஆம் பக்கத்தில் என்ன செய்றாரு, சொல்லி காட்டுறாரு. அது மாத்திரமல்ல, இந்த புத்தகத்தில் அவர் சொல்றாரு, அதாவது ஃபாக்கிஹானி என்ற ஒரு அறிஞர் இருக்கிறார், இவர் மாலிக் மதுஹபை சேர்ந்தவர். இவர் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார், அல் மௌலித் ஃபில் கலாமி அலா அமலில் மௌலித், வலைதானே, மௌலிதை அட்டாக் பண்ணி பிதுஅத் என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். மாலிக் மதுஹபை சேர்ந்த இவர் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார், ரஹிமஹுல்லா, இமாம் சுயூத்தி அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும். அவர் அதுல பிழை, இது பிதுஅத் அல்ல என்று விளக்கம் சொல்றாரு. இதுல விஷயம் என்னண்டா, அவர் வஹாபிக்கு முந்தினவர். யாரு? அந்த மறுபழினாரே, அவர் வஹாபிக்கு முந்தினவர். இமாம் சுயூத்தி சொல்றாரு, ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவர் பெரிய ஒரு இமாம், பெரிய ஒரு அறிஞர், மாலிக் மதுஹபை சேர்ந்தவர், அவர் இதை பிதுஅத் என்று சொன்னாரு, அதுக்கு நான் பதில் சொல்றேன் என்று ஒரு அறிஞருக்குரிய தரத்தில் அவர் என்ன செய்யறாரு, பதில் எழுதுறார். நான் கேட்கிறேன், இவருக்கு ரசூலுல்லாஹ்கிட்ட பாசம் இல்லையா? அந்த மாலிக் மதுஹபை சேர்ந்த அறிஞருக்கு நாளைக்கு வருவாங்க, அது நாங்க மறுக்கவில்லை,
அப்படியும் சில ஆனால் அவர்கள் அசலில் மதுகபை ஏற்றிக்கொண்டவர்கள். அது நேத்தே சொல்லிக்கணும். விளங்கிட்டா? இன்றைக்கு சொல்லி என்ன செய்ய வராது, சரிவர் அந்த அன்றைக்கே சொல்லிக்கணும். அவங்க நேற்று சொல்லி சரி வர, இன்றைக்கு சொல்லி சரி வராது. அதை விளங்க ஏண்டா அதுக்கு புற விளக்கம் சொல்லுவாங்க. அப்ப மாலிக் மதுஹபை சேர்ந்த ஃபாக்கிஹானி என்றவர் மௌலிதுக்கு எதிராக புத்தகம் எழுதினாரா இல்லையா? சுயூத்திக்கு முந்தினவர். அப்ப நீங்க விளங்கணும், இமாம் சுயூத்தியே இது புதிதாக ஏற்பட்டது என்று சொல்றாரு. அதே போல அதே இமாம் சுயூத்தி அவர்கள் 17ஆம் பக்கத்தில் சொல்றாரு, நல்லா கேளுங்க. இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி என்ற ஒரு அறிஞர் இருக்கிறார், ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர். இந்த இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி இடத்தில் கேட்கப்பட்டது, இந்த மௌலிது சம்பந்தமாக கேட்கப்பட்டது. அப்ப அவர் பதில் சொல்றாரு, அஸ்லு அமலில் மௌலிதி பித்அத்துன். இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி, நான் சொன்னனே முகமது தாஹிர் அல் காதிரி ஒரு புத்தகத்தை எடுத்து இப்படி பதில் சொல்லுவாருன்னு, அவர் அந்த புத்தகத்தை எடுத்தா பதில் சொல்றாரு. அது அவர் சொல்றாரு எப்படி தெரியுமா? அஸ்லு, அதாவது அஸ்லு அமலில் மௌலிதி பித்அத்துன், இந்த மௌலிதுடைய அஸ்ல் வந்து ஒரு பித்அத்தானது. லம் துன்கல் அன் அஹத் மினஸ் ஸலஃபி ஸாலிஹ் மினல் குரூனி ஸலாஸா, 3 நூற்றாண்டிலும் யாரும் இதை செய்ததாக எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா அவர் மௌலிதை ஆதரிக்கிறவர். அதான் விஷயம். இன்னைக்கு 3 நூற்றாண்டிலையும் இது யாரும் செய்ததாக இல்லை. வலாக்கின்னஹா, என்றாலும் மஅதாலிக கத் இஷ்தமலத் அலா மஹாசின் வ ضدها فمن تحرى في عملها المحاسن وتجنب ضدها كان بدعة حسنة والا فلا. யாராவது இந்த உருவாக்கப்பட்ட மௌலிதுல நல்ல விஷயத்தை எடுத்து கெட்ட விஷயத்தை விட்டார்னா நல்லது. அதாவது நல்ல பின்னால்தான் உருவாக்கப்பட்டுச்சு, 3 நூற்றாண்டெல்லாம் செய்யல, கூக்குபுரி தான் உருவாக்கினாரு. ஆனாலும் நல்ல பிதத் எப்படி சுயூத்தி சொல்றாரு, இப்னு ஹஜர் ஹைத்தமி சொல்றாரு, இல்லை என்று பதில் சொல்லணும். முதலாவது விளக்க, இது அவங்களுக்கு ஒரு விளக்கம் வைங்களேன். அந்த விளக்கத்தை சொல்ல பத்தி சொல்லணும். அவர்கள் சொன்னது போன்று இருக்கிறது, ஆனா விளக்கம் என்ன அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். இது இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி சுயூத்தி சொல்லிக்கிறாங்க. நான் பக்கத்தோட சொல்லிக்கிறேன், பாகத்தோட சொல்லிக்கிறேன். அதனால நீங்க அதை சீரிய போட்டு அதை போட்டோ பார்க்குற சந்தர்ப்பத்தை உங்களுக்கு விளங்கலாம். நஜ்தி என்று உற்றவான. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இது மௌலிதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்ததாக எங்களை என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், அதாவது நபித்தோழர்கள் எல்லாம் இந்த கவிதையை பத்தி சொன்னாரு, 3 கவிதை படிச்சாங்க, 4 கவிதை படிச்சாங்க. அதை என்ன சொல்றாருன்னா, அவங்க எல்லாம் காலாகாலமா ரசூலாங்க மதிச்சாங்க, ரசூலாங்களை விரும்பிட்டு இருந்தாங்க, ரசூலாங்களுக்கு மௌலித் கொண்டாடினாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நாங்க ஒரு நாள் செய்யறோம், அவங்க எந்த நாள் செஞ்சாங்க, இவ்வளவு வித்தியாசம். அவங்க ஒரு நபித்தோழர்களை ஒரு நாள் செஞ்சாங்க, எந்த நாள் செஞ்சாங்களாம், நாங்க ஒரு நாள் செய்கிறோம், இவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாதிரி எங்களையும் விட வேண்டியதானே, விளங்கிட்டா? நாங்களும் 365 நாளும் செய்யறோம், நீங்க ஒரு நாள் செய்றீங்கன்னு விட்டீங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சுது. அப்ப முந்தைய 3ஆம் நூற்றாண்டிலும் செய்யலன்றீங்க, நாங்க ஒரு நாள் செய்யறோம்னு சொல்றீங்க, நபித்தோழர்கள் எந்த நாள் செஞ்சாங்கன்னு சொல்றீங்க. அந்த எந்த நாள் மாதிரி இப்படியா செஞ்சாங்க? டெய்லி மீலாது விழா மேடை போட்டினாங்களா? இல்ல என்ன செஞ்சாங்க? பின்பற்றினாங்க, விரும்பினாங்க, வாழ்த்தினாங்க, கவிதை படிச்சாங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இது அதை சொன்னார் அந்த இடத்துல. அடுத்தது இன்னொன்னு தெரியுமா? மௌலிதை எதிர்க்கின்றவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியை ஊதி அணைக்க நாடுகிறார்கள். சஹாபாக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள், புகாரி, முஸ்லிம், திருமிதி, நசை, இப்னு மாஜா, அபூ தாவூத் போன்ற எல்லா அறிஞர்களும் ஊதி அணைக்க நாடுகிறார்களே. அவங்கள செய்யலன்னு சுவித்திமா சொன்னாரா இல்லையா? இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி சொன்னாரா இல்லையா? அப்ப அவங்க இதுக்குள்ள வராங்களா இல்லையா? இமாம் ஃபாக்கிஹானி சொன்னாரா இல்லையா? அப்ப இதெல்லாம் என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்து என்ன? நாங்க ஒரு ஹதீஸ் வைக்கிறோமாம், லா துத்துரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம். நீங்கள் புகழ வேண்டாம் ஈஸா இப்னு மரியத்தை கிறிஸ்தவர்கள் புகழ்ந்தது போன்று நீங்கள் புகழ வேண்டாம். என்னை நீங்கள் புகழ்வதாக இருந்தால் கூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடியான் அவனது தூதரன் மட்டும் சொல்லுங்கள். அதை சொல்லல அப்துல்லாஹி வ ரசூலுஹு சொல்லல, சொல்லாம புகழ வேண்டாம். அப்ப அவர் திருப்பி கேட்கிறாரு, நாங்க என்ன ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட மகனண்டா சொல்றோம் அப்படின்னு கேட்டாரு. அப்படி நாங்க புகழ விளங்காம பேசுறாங்க, விளங்கிட்டா? அப்ப ரசூலுல்லாஹ்களை புகழக்கூடாது. ரசூலுல்லாஹ்களை நாங்க இன்னும் சரியா புகழவே இல்லை, எல்லையே அடைய முடியாது, புகழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. புகழ வானான்றாங்க ரசூலுல்லாஹ், எல்லை இல்லாம. அவர் சொல்றாரு எல்லையே இல்லை என்றாரு. எல்லையே இல்லை, இன்னும் புகழ்ச்சி எல்லைக்கு நாங்க வரவே இல்லை என்றாரு. அன்புள்ள சகோதரர்களே, நினைச்சு பாருங்க, நான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சப்ஜெக்ட் பின்னால வரும், எவ்வளவு ஒற்றுமைக்கு நீங்க நினைச்சு பாருங்க. அந்த புகழ்ச்சியில ரசூலுல்லாஹ் சொன்னா, நீங்கள் புகழ்ந்தால் அப்துல்லாஹி வ ரசூலுஹு என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அடிமை அவனது தூதர் என்று சொல்லுங்கள், மற்றபடி என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம் சொன்னாங்களா இல்லையா? அதே நேரம் இதை நாங்க மீலாதுக்கு எடுத்து வைக்கல, வரம்பு மீறி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு உயர்த்துற மாதிரி விஷயங்களுக்காகத்தான் இதை எடுத்து வைத்தோம். அடுத்ததாக மீலாது வைக்கிற விதத்தண்டா ரசூலுல்லாஹ் காலத்துல வரதட்சணை ஒழிப்பு மாநாடு இருந்துச்சா அப்படின்னு கேட்டார். வணங்கிட்டா? வரதட்சணை ஒழிப்பு மாநாடு இருந்துச்சா? இல்ல தானே. அப்ப அதை மட்டும் செய்யலாம், ஒவ்வொரு வகுப்பு வைக்கிறீங்க, அதெல்லாம் செய்யலாமான்னு கேட்காரு.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வரதட்சணை ஒழிப்பு மாநாடு இருக்கவில்லை. காரணம் வரதட்சணை இல்லை. என்ன இல்லை? வரதட்சணை இல்லை. அப்ப என்ன விளங்கணும்? சாராய ஒழிப்பு மாநாடு இருந்துச்சு, வட்டி ஒழிப்பு மாநாடு இருந்துச்சு, விபச்சார ஒழிப்பு மாநாடு இருந்துச்சு. இறுதி மார்க்க உரையில மாநாடா இல்லையா? அது 1,00,000 பேர் கூடினாங்களா இல்லையா? அதுல விபச்சாரத்தை அட்டாக் பண்ணாங்களா இல்லையா? சொன்னாங்க. இதை சாராயத்தை கண்டிச்சாங்களா இல்லையா? வரதட்சணை அதை கண்டிச்சுப்பாங்க. அவங்களுக்கு விளங்கலையா? இது கேள்வியா கேட்கிறாங்க. நாங்க கேட்கிற ரசூலுல்லாஹ் பிறந்தாங்களா இல்லையா? பிறந்த நபித்தோல கண்டாங்களா இல்லையா? அவங்களுக்கு வசதி இருந்துச்சா இல்லையா? ஏன் கொண்டாடலைன்னு கேட்டா வரதட்சணை இருந்துச்சான்னு கேட்கிறாங்க. வரதட்சணை இருந்தா ஒழிச்சிருப்பாங்க, இல்ல சுட்டி ஒழிக்கல. இதுல என்ன இருக்குது? அப்ப இதுக்கு புற எந்த தீமை வந்தால் மாநாடை நடத்தப்படாத சொல்றீங்க நீங்க? அன்புள்ள சகோதரர்கள், அப்ப இதை என்ன செய்யணும்? நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னும் நிறைய, அதாவது மௌலித் எல்லா நாட்டிலும் இல்லை என்பது பிழை. மௌலித் எல்லா நாட்டிலும், சவுதியில் கூட மறைமுகமாக தனித்தனியாக கவர்மெண்ட் அனுமதிக்காது விட்டாலும் கீழே இருந்து ஓதிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. மறைஞ்சு மறைஞ்சு என்ன செய்யறாங்க? ஓதிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படி என்றெல்லாம் சொல்லி மௌலித் என்பது இந்த உலகத்தில் ஃபுல்லா இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. சவுதியில் மறைஞ்சு மறைஞ்சு ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நாட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு இல்லாது விட்டாலும் என்னது பிரச்சனை அல்ல. சவுதியில் ஒரு காலத்தில் மௌலித் இருந்துச்சு. சவுதி ஒரு காலத்தில் துருக்கியோட ஆட்சி சந்தர்ப்பத்தில் மௌலித் எல்லாம் இருந்துச்சு. அதை நாங்கள் ஒரு வாதமாக வைக்கவில்லை, ஒரு உபதலைப்பு என்பதை என்ன செய்யணும்? நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று மௌலித் நாங்கள் தௌஹீத் சகோதரர்கள் யாரோ கேட்டுக்கிறாங்க போல இருக்குது. கேட்குறாங்களா? நல்ல ஒரு செய்தி அது. அதாவது கேட்குறாங்களா, நீங்க மௌலித் டைம்ல இந்த கவிதையெல்லாம் படிக்கிறீங்க, கவிதை படிப்பது சிறந்ததா குர்ஆன் ஓதுவது சிறந்ததா அப்படின்னு கேட்டாங்களா? அவர் சொல்றாரு, அப்படி விளங்க கூடாது, குர்ஆன் ஓதுறது சிறந்தது. ஆனா எல்லா இடத்துலயும் சில உதாரணமா நீங்க உங்களோட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, சிலபஸ் படிப்பது சிறந்ததா குர்ஆன் ஓதுவது சிறந்ததா? அப்ப ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கன்றார் அவரு. விளங்கிட்டா? ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. அதே போல என்னது? பத்திரிகை படிக்கிறீங்க, ஏன் பத்திரிகை படிக்கிறீங்க? பத்திரிகை படிக்க சிறந்ததா குர்ஆன் படிக்கிற சிறந்ததா? பத்திரிகை விட்டுருங்க, குர்ஆனை படிங்க அப்படின்னு நீங்க சொன்னா பிழைதானே. அதே மாதிரி தான் இதுன்ற நாங்க அதையா சொன்னோம். விளங்கிட்டா? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. நாங்க என்ன சொன்னோம்டா, மௌலிதை ஏன் படிக்கிறீங்க? மறுமையில நன்மை கிடைக்கிறதுக்காக படிக்கிறீங்க. பாயிண்ட்டை விளங்கணும். விளங்கிட்டா? மௌலிது ஓதினா நன்மை கிடைக்குமெண்டா, அதை விட குர்ஆன் ஓதினா நன்மை கிடைக்குமா இல்லையா? இல்ல மௌலித ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல ஓத சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா கூட விட்டுருவோம். அப்ப ஓத சொல்லிக்கிறாங்களே விட்டுருவோம். ஓத சொல்லலாத நேரத்தில் நீங்க சாய்ஸ் பண்றதுல மௌலித சாய்ஸ் பண்ணாம குர்ஆனை சாய்ஸ் பண்ணினா இமாம் சுயூத்தி சாய்ஸ் பண்ண மாதிரி. விளங்கிட்டா? வக்ராஅத்து மா தயஸ்ஸர மினல் ஆயாத்தி. விளங்கிட்டா? அந்த மாதிரி சாய்ஸ் பண்ண மாதிரி நீங்க சாய்ஸ் பண்ணீங்கன்னா நல்ல மட்டும் சொன்னோம், அவ்வளவுதான். அதுல அந்த பிதத்துல கொஞ்சம் குறைக்கிறதுக்கு இப்படி சொன்னதை கொண்டு போய் சிலபஸ் படிப்பீங்களா பேப்பர் படிப்பீங்களான்னு என்ன செஞ்சாரு? திருப்பி கேட்டார். நாங்கள் பார்க்கிறோம்.